ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி ஒரு சூப்பரான மீன் குழம்பு பார்த்துருவோமா? இன்றைக்கி நான் 1 கிலோ மீன் எடுத்திருக்கேங்க. இதில் வந்து குழம்புக்கு தனியாக வறுவலுக்கு தனியாக பிரிச்சுடுங்க. 1/2 கிலோ மீன் குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு ஆரஞ்சு பழ சைஸ்க்கு புளி எடுத்துக்கோங்க. புளி ஊற வைக்கும் போது அதில் கொஞ்சம் உப்பும் சேர்த்து ஊற வச்சுருங்க. இது ஊறுறதுக்குள்ளே நம்ம மீனை வாஷ் பண்ணிட்டு வந்துடுவோம். அதுக்குள்ளே புளி ஊறி இருக்கும். புளியை கரைச்சிட்டு அதில் என்னென்ன மிக்ஸ் பண்ணணும்னா, நான் குழம்புத்தூள் போட்டதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். குழம்புத்தூள் 2 ஸ்பூனு, தனி மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குழம்புத்தூள் போடும்போது குழம்பு வந்து நல்லா திக்காயிடும். அதனால் தனி மிளகாத்தூள் அதிகமாக போட்டுட்டு குழம்புத்தூளை கொஞ்சம் கம்மியாக போடலாம். அப்படி தான் நான் பண்ணுவேன். ஏன்னா என் ஹஸ்பண்டுக்கு தண்ணியாக இருந்தால் தான் பிடிக்கும். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மல்லித்தூள் உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணுங்கள். ஏன்னா குழம்புத்தூள் வந்து நீங்கள் அதிகமாக போடுவீங்கன்னா மல்லித்தூள் போடவே தேவையில்ல. நான் கம்மியாக போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் மல்லித்தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். மல்லித்தூள் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் உப்பு பார்த்துக்கோங்க, டேஸ்ட் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பு ஆன் பண்ணி சட்டியை வச்சாச்சு. அப்புறம் எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். மீன் குழம்புக்கு வந்து நான் மற்றதுக்கெலாம் வந்து கல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். மீன் குழம்புக்கு மட்டும் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவேன். செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய். அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் சூடானதும் கறிவடகம் போட்டுட்டு கருவேப்பிலை வந்து நிறைய போடுங்க. பூண்டு வந்து கார மீனுக்கு திருக்க மீனுக்கு தான் போடணும்னு இல்லை, எல்லா மீன் குழம்புக்குமே பூண்டு போடலாம். அதுக்கப்புறம் 2 பெரிய சைஸு பல்லாரி கொஞ்சம் பெருசாக வெட்டிக்கோங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் மீன் குழம்புக்கு வந்து இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை ஊற்றணும். புளியை கரைச்சி வச்சதை ஊற்றணும். நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி வந்து நான் மீடியம் சைஸ் 2 எடுத்திருக்கேன். ஏன்னா புளிப்பு நிறையா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் புளியிலே கொஞ்சம் நிறையா போட்டதுனால 2 சைஸு மீடியம் சைஸு தக்காளி தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இது நல்லா ட்ரை ஆகணும். அந்த ஜூஸ் வந்து நல்லா பிரிஞ்சு வரணும். தக்காளி ஜூஸ் வந்து நல்லா பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் வந்து நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் நல்லா சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பச்சை மிளகா நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி, நான் வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக வைப்பேன் பசங்களுக்காக. நீங்கள் வேணும்னா இன்னும் 2 சேர்த்து போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிக்கிட்டு அது கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா டேஸ்ட் பார்த்துக்கணும். எல்லாம் உப்பு எல்லாம் மிளகாத்தூள் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு இந்த ஸ்டேஜில் பார்த்துக்கிட்டு சப்போஸ் எதுவும் பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் சைட் பை சைடு வந்து மீன் வறுவலுக்கும் ரெடி பண்ணிட்டேன். ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், பெருஞ்சீரகம் அதை அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மீன் குழம்பு நல்லா கொதித்ததுக்கப்புறம் தான், முன்னாடியே ஊற்றக்கூடாது. நல்லா கொதித்ததுக்கப்புறம் இந்த அளவுக்கு கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் தேங்காய் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் தான் வந்து குழம்பு ஆனில் இருக்கணும். அதனால் வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் உடனே மாங்காய், மீன் 2த்தையும் ஒரே டைமில் போடுங்க. ஏன்னா 2மே கரைஞ்சிரும். மாங்காய் இல்லாமல் மீன் குழம்பு இல்லைல்ல. அதனால் மாங்காய் நல்ல டேஸ்டான மாங்காய், இனிப்பு புளிப்பு அந்த மாதிரி இருந்துச்சு. அது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரே ஒரு கொதி நல்லா ஃபுல்லில் வச்சு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சிடணும். 5 நிமிஷம்னு இல்லை, ஒரு 3 மினிட்ஸ் வச்சா கூட போதும். ஏன்னா எங்கள் சைடு வந்து ஃப்ரெஷ் மீன் கிடையாது, ஐஸ் மீன் தான். அதனால் வந்து நான் ரொம்ப நேரம் மீனை கொதிக்க விட மாட்டேன். இங்கே மீன் வறுவலும் ரெடி ஆயிடுச்சு, இங்கே குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து குழம்பை இறக்கக்குள்ளே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இறக்குங்க. பார்த்திங்களா எப்படி எவ்வளோ வந்து நல்லா விரிஞ்சு வந்திருக்கு. ஃப்ளெஷ் வந்து தனியாகவே வந்துருச்சு. எதுக்கு மண் சட்டியில் வைக்கணும்னு சொல்கிறாங்கன்னா, பாருங்களேன், நான் ஆஃப் பண்ணிட்டேன் அடுப்பை. இன்னமும் கொதிச்சிக்கிட்டே இருக்குது பாருங்களேன். நம்ம இதே சட்டியில் வச்சுருந்தோன்னா, நம்ம வந்து வானல்லையோ இதிலையோ வச்சுருந்தோன்னா இந்த அடங்கியிருக்கும். இந்த அளவு கொதிக்காது. இது கொதிச்சிட்டே இருக்கிறதுனால இன்னும் நல்லா குழம்பு சுண்டி ஒரு டேஸ்ட் கொடுக்குது. அதுக்கு தான் வந்து மண் சட்டியில் செய்யணும்னு சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பிளேட்டிங் தான் எல்லாம். பார்த்திங்களா, மீன் குழம்பு ஆஃப் பண்ணி கொதி முடிஞ்சு அப்படியே எல்லாம் வந்து மிங்கிள் ஆகி இருக்குது. பார்த்திங்களா, செமையாக இருக்குல்ல. இப்படி செஞ்சு பாருங்கள் ஒரு டைமு. செம சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். இதுதான் வந்து கிராமத்து ஸ்டைலு மீன் குழம்பே. எங்கள் அத்தைக்கிட்ட தான் நான் இதை கற்றுக்கிட்டேன். எங்கள் வீட்டில் இந்த மாதிரி செய்ய மாட்டோம். அதனால் இது ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.